அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இயர்லி அனலைஸ் நம்ம ஜனவரி மந்த் இயர்லி 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம் வீடியோ. அது என்ன நடந்திருக்கான்னு இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்எம்டி ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ இண்டிகேட்டர் 9th லான்ச் ஆகுதுங்க. நியூ வெர்ஷன், பழசு இது இருக்கு, நியூ வெர்ஷன் லான்ச் ஆகுது. அதை அந்த டேட்டுக்கு மட்டும் கேளுங்க. அதே போல இந்த இயர்க்கான அனலைஸ் நான் இன்னும் டைம் எடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு டைம் இல்லை ஃப்ரீயா. அப்போ அனலைஸ் பண்ணிட்டு இந்த இயர் எப்படி இருக்கும் இருக்கிறதுக்கான என்னுடைய வியூ எப்படி இருக்குன்றத நான் இன்னொரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்றேன். சரி, போன இயர் நம்ம எப்போ கொடுத்துருந்தோம் என்னங்கிறத பார்க்கலாம். ஜனவரி 27 நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இயர்லி அனலைஸ் இருக்கும், அதுல இருக்கும். நம்ம ஒவ்வொரு இயரும் கொடுத்துருக்கோம், அதனுடைய இதெல்லாம் இருக்கும், டேட்டாஸ் போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம கொடுத்துருந்தது என்ன சொல்லியிருந்தோன்றதை நீங்களே கேளுங்க அந்த வீடியோவை. அனைவருக்கும் வணக்கம். இயர்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். வருஷத்துக்கான லெவல்ஸ் இது, ஓகேங்களா? இயர்லியில் நம்ம எப்பவுமே வருஷம் மீனிங்லேயே கொடுப்பேன். இந்த வருஷம் கொஞ்சம் டைமிங் எல்லாம் வேலைகள் பழு, அதனால என்னால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. நிறைய கேடுங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நான் ஏற்கனவே போன பேட்ச் இவங்களுக்கெல்லாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன் அனலைஸ்லேயே என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே மேக்சிமம். இப்போ நல்லா கவனிங்க, இது வருஷத்திற்கான லெவல். இதை வச்சு போய் ஆப்ஷன் பையிங் பண்றேன் நான். மந்த்லி வீக்லி லெவல்ஸே ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இதை வச்செல்லாம் போய் ஆப்ஷன் பையிங்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க, முதல்ல புரிஞ்சு, ஓகேங்களா? இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு. இதை பேஸ் பண்ணி நீங்க ஈக்விட்டியில ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி அழகா நீங்க வர்த்தகம் பண்ணலாம், ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஒவ்வொன்றும் ஒரு சிலது இங்க எழுதியிருப்பேன், ஒரு சில விஷயங்கள சொல்லாமலும் இருப்பேன், ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட் யாராவது உங்களுக்கு நான் போடுற மெசேஜஸ் இதெல்லாம் ஸ்டூடெண்ட் குரூப்ல போடுறது வரல அப்படின்னாக்கல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் பிராட்காஸ்ட் சேனல்ல ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் மொபைல் சேஞ்ச் பண்ணும்போது பேக்கப் எடுத்தேன் வாட்ஸ்அப்னுடைய இது, அதுல நிறைய நம்பர்ஸ் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா? அதனால வரலன்னு மெசேஜ் பண்ணிடுங்க. சரி, இந்த வருஷம் 2025க்கான இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மார்க்கெட்டு நான் போடுற வீடியோ 24 ஜனவரி 24th ஜனவரி காலையில 8:11 நான் வீடியோ அப்லோட் பண்றேங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன், அப்லோட் பண்றது ஒரு 1 hour ஆகலாம். இங்க இருக்கிறது மார்க்கெட் அப்ப இருக்கிறது 23,092 மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா? இதுல நான் ஒரு லெவல் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, பை நியர் 22,222 21,800 இங்க வந்தா பை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். இது சேஃப் பை. இந்த இடத்துக்கு வருமா அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதுக்கு முன்னாடியே கூட திரும்பிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனா வந்தா பெட்டர் பை இந்த இடம் தான். இந்த இடம் தான் பெட்டரான பை ஜோன். கிடைச்சா நல்லது, வராம போனாலும் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனா மார்க்கெட்டு இப்பவே அது இப்ப இன்னும் 22,800 இருந்த கூட திரும்பிடலாம். 22,800 நியர் 700-800 கூட மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இயர்லில. ஆனா இங்க வரும்பொழுது கிடைச்சதுன்னா பெட்டர். அப்ப 22,800 வரும்போது என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? நீங்க ஈக்விட்டியில நீங்க ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை அப்புறம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க ஓன் டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தி உங்க அனலைஸ் பண்ணி நீங்க அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சு நீங்க உங்க பேத்தோட இல்ல உங்க பினான்சியல் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்து நீங்க வர்த்தகம் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, ஸ்டாப் லாஸ் 21,500 கொடுத்துருக்கேன். பயமா இருக்கிறவங்க டே கேண்டில் க்ளோசிங்ல எக்ஸிட் ஆயிடுங்க. கீழே க்ளோஸ் வச்சா மறுபடியும் இந்த விலைக்கு மேல இது கீழே க்ளோஸ் வச்சுட்டு எகைன் 22,222 மேல மார்க்கெட் மறுபடியும் டே கேண்டில் இருந்தா எகைன் நீங்க பை ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கோங்க. ஏன்னா இயர்லி வரும்பொழுது வீக்லி க்ளோஸ் ஆர் மந்த்லி க்ளோஸ் தான் பெஸ்ட். சேஃப் டே க்ளோஸ் வைக்கும் போது எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் இங்க மேல வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கலாம், கட்டுங்களா? பெட்டர். அடுத்து இன்னொரு வேல்யூ சொல்றேன். இது இங்க வரும்பொழுது வாங்குவது இன்னொரு பை. இல்ல சார் நான் இன்னும் சேஃபா பை பண்ணுவோம் சார் அப்படின்னா இன்னொரு வேல்யூ சொல்றேன் பாருங்க. 23,700 எழுதிக்கோங்க. 23,700 பிரைஸ்க்கு மேல என்னைக்கு ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு இறங்கினாலும் நீங்க வாங்கிக்கோங்க. இதுக்கு மேல டே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு இறங்கினாலும் வாங்கிக்கோங்க. உங்களுடைய டார்கெட் 25,200. இந்த இயருக்கான டார்கெட்டை இங்க எடுக்கிறதுக்கும் 25,200 தான், இங்க எடுக்கிறதும் 25,000 to 25,200, ஓகேங்களா? இந்த இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, அந்த ரேலி என்ன டேட்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா இங்க பாருங்க, 20 ரிவர்சல் டேட் போட்டிருக்குன்னா இந்த தேதியில 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்,
ஓகேங்களா? நம்ம வந்து மார்க்கெட் எல்லாம் செல்லுங்க அது எல்லாம் இதாகிட்டு இருக்கு. இந்த டேட் வரும் பொழுது மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். இப்பவே அது பைல தான் இருந்து கொண்டு இருக்கிறது. டெக்னிக்கல்ல செல்லுல இன்னும் செல் சிக்னல் பை சிக்னல் கொடுக்கல, ஆனாலும் பைசோனுக்கு நேவரா வந்துருச்சு. இனி எங்க வரும் பொழுது இந்த 22,800ல இருந்து நீங்க ஈக்விட்டியில உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கேட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த தேதியிலிருந்து 25,200 போயிடுச்சுன்னா கம்பல்சரி புக் பண்ணிடுங்க. இந்த இயர்ல பையிங்கே இதுதான் இந்த வருஷத்துக்கான பையா இருக்கும். அதுக்கப்புறம் பை போறது டவுட்ஃபுல் தான். அதுக்கப்புறம் அது செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அங்க அனலைஸ் அந்த டைம் வரும்போது அது பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவோம். இங்க வந்தா இந்த இயருக்கான டார்கெட் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது நான் ஓகே, அந்த வீடியோல நம்ம கொடுத்துருந்தது என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை நடந்திருக்கா இல்லையாங்கிறது இந்த வீடியோல அப்படியே நம்ம செக் பண்ணுவோம். நாம என்ன சொல்லியிருந்தோம், பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதிக்குள்ள திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அந்த பிரைஸ் வரவே இல்லை. ஓகேங்களா? அதனால வெயிட் பண்ணோம். 10லிருந்து பிப்ரவரி 4, எஸ், இந்த தேதியில திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலே போறதுக்குன்னா. இல்லை, அங்கிருந்து கீழே திரும்பிட்டு எக்ஸாக்டா நம்ம பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டு இங்க வந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், 22,800ல இருந்தே நீங்க பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஈக்விட்டியை நம்ம புள்ளியை டச் பண்ண 21,800 ஆல் டூ டச் பண்ண உடனே மார்க்கெட் இங்க இருந்து ஒரு 1,600 பாயிண்ட் ப்ராஃபிட். எகைன் மறுபடியும் வந்து 21,800ல பை, பெரிய ரேலி. இதனுடைய டார்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 25,000 ஆர் 25,200 சொல்லியிருந்தோம். அதுதான் போயிருக்கு. இந்த இடம் போன உடனே நம்ம வந்து புக் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா சொல்லியிருக்கோம், புக் பண்ணிக்கிடுங்கன்னு வீடியோல சொல்லியிருக்கோம். என்னைக்கு போயிருக்கு, 11ஆம் தேதி ஜூன் போயிருக்கு. அப்போ அங்கே போன உடனே புக் பண்ணிடுங்க அப்படின்னும். அங்கேருந்து போனதுக்கப்புறம் மார்க்கெட் செல்லிங்க்கு தான் ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல. கரெக்டுங்களா? நம்ம சொன்ன ப்ரைஸு இதுவும் மேட்ச் ஆனால் தான் நம்ம எடுக்கணும். டேட்டு இக்னோர் பண்ணிவிடுங்க. ப்ரைஸ் வந்தால் தானே நம்ம எடுப்போம். இல்லை 22,800லேருந்து பை பண்ணலாம் ஈக்விட்டி. அப்போ ஈக்விட்டி இதை வச்சு நீங்கள் ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு பாருங்க, செல். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் 25,200 போனதுக்கப்புறம் செல் ஆயிருக்குது. இதுதான் மார்க்கெட். இதை நமக்கு லைவ் மார்க்கெட் அந்த இயர் என்ன நடக்கும் என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாதுல்ல. அப்போ நம்ம எப்படி இதை அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தோம்? அதனால சிந்திங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் படி இயங்கும், பொசிஷனலுக்கு சம் தியரி. நாம வந்து அப்பெல்லாம் மாசத்துக்கு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் எல்லாம் இதாவே கொடுப்பேன், யூடியூப்லயே அனௌன்ஸ் பண்ணுவேன். செபி ரூல் போட்டதுல இருந்தா நம்ம ஸ்டாக்கு பொசிஷனல் இதை பத்தி டீட்டெயில் நாம அப்டேட் பண்றதில்ல. ஓகேங்களா? அப்போ நம்ம கொடுத்திருந்த போன இயர் என்ன சொல்லணும், அந்த டார்கெட் எல்லாமே ஃபினிஷ் ஆயிருக்கு. இந்த இயர்க்கான லெவல்ஸ் நான் ஃப்ரீயா இருக்கும்போது அனலைஸ் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்றேன். பொசிஷன் கிளாஸ்ங்கிறது இன்ட்ராடேவையும் பொசிஷனும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. பொசிஷனல் டோட்டலி வேற, இன்ட்ராடே மேக்ஸ் வேற, பொசிஷனல் மேக்ஸ் வேற. பொசிஷனல்ல தியரி பிளஸ் மேக்ஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணியிருக்கோம். இன்ட்ராடே அப்படி கிடையாது, ஃபுல்லி மேக்ஸ். ஏதாவது டவுட் இருந்தாங்களே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.